வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே சென்ற பதிவில் நாம் மத்திய தேசத்து மன்னனான சல்லியரை தர்மன் கொன்றார் என்று கண்டோம். இப்பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், சகுனி போரில் எப்படி வீழ்ந்தார், மேலும் அவர் போரில் எப்படி கொல்லப்பட்டார், மரணம் எய்தினார், அதாவது வீர மரணம் எப்படி எய்தார் என்று காண்போம். மேலும் மகாபாரதத்தில் உண்மையான நாயகன் சகுனியே ஆவார். தர்மன் சல்லியரை வெற்றி கண்ட பின் சகுனியை தேடி கண்டுபிடித்தார். பின்பு சகுனிக்கு யுத்த அறைகோல் விடுத்தார். பாருங்கள், காந்தார அரசிய போர் புரிவோம் என்று. அதற்கு சகுனி சம்மதிக்கவில்லை. மாறாக சக்கரவர்த்தியை வணங்கினேன். மேலும் சக்கரவர்த்தியின் புகழ் ஓங்குக. சக்கரவர்த்தி, இங்கு பாருங்கள், என்னை வதைப்பதால் என்ன லாபம் கிட்டும், சற்று சிந்தித்து பாருங்கள் என்றார். மேலும் என் மருமனான துரியோதனன் பெரும் பலசாலி ஆவான். மேலும் பெரும் சக்தி பெற்றுதான் யுத்த காலத்திற்கு வந்திருக்கின்றான். அவனின் தேகமானது வச்சிரமாகிவிட்டது. அவன் உங்களை எதிர்கொண்டுவான். மேலும் உங்களை வதைத்தே தீருவான். என்னை வதம் செய்யாமல் நீங்கள் விட்டால்தான் அவன் உங்களுக்கு உயிர் பிச்சை வழங்குவான் என்று கேட்டுக்கொண்டார். சகுனியின் பேச்சில் கோபம் கண்ட யுதிஷ்டிரர் சகுனியை தாக்கினார். எனவே சகுனி தர்மனிடமிருந்து தப்பித்துவிட்டு வேறு திசைக்கு சென்றார். அப்பொழுது பீமன் கையில் ஆகப்பட்டான். யார் அது? பீமனா நலமா என்று விசாரித்தான். பின்பு, பீமானியோ பெரும் பலசாலியாவை, நானோ சூதாட்டத்தில் சாதுரியம் புரிபவன். மேலும் நான் மதியை வைத்து இந்நாள் வரை போர் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னை வதைப்பதால் லாபம் ஒன்று கிடையாது. மேலும் நீ மற்றும் உன் சகோதரர்களான பாண்டவர்கள் அதர்மம் புரியல் ஆகாது. என்னை விட்டுவிடுங்கள் என்றார். பின்பு பீமன் உரைத்தான். நானோ துஷ்டன், உங்களைப் போல ஒரு பெரும் பாவியாவேன். இங்கு தர்மன் கிடையாது. பின்பு நான் எப்படி தர்ம நியாயத்தை கடைபிடிப்பது, நீங்களே சற்று யோசித்து பாருங்கள் என்று உரைத்து திடீரென்று கோபம் கொண்டு சதிகாரன் நீ என்று உரைத்து அவரை தாக்கினார். அப்பொழுது பீமன் கையில் ஆகப்பட்ட சகுனி நன்கு அவனால் சித்திரவதை செய்யப்பட்டான். அங்கு வந்த துரியோதனன் சகுனியை காப்பாற்றினார். பீமன் மற்றும் தர்மனை அடித்து போட்டுவிட்டு பீமன் கையிலிருந்து தப்பித்து வேறு திசைக்கு சென்றார். அப்போது அர்ஜுனன் கண்டான் சகுனியை. எனவே சகுனியை தாக்குவதற்கு அர்ஜுனன் தயாரானார். அவர் சென்று கொண்டிருந்த தேரில் ஒரு அஸ்திரத்தை செலுத்தி அந்த தேரை வெடிக்க செய்தான். சகுனி மண்ணில் சாய்ந்தார். பின்பு அர்ஜுனன் உரைத்தான், வாருங்கள் காந்தார அரசு, இருவரும் போர் புரிவோம் என்று. அப்பொழுது அர்ஜுனனை பார்த்து சகுனி கூறினான், அன்பு அர்ஜுனா, என்னிடம்தான் ஆயுதம் இல்லையே. மேலும் நான் சூதாட்டத்தில் சாதியம் புரியவன். அதை வாசுதேவரும் அறிவார். என்னை வதைப்பதால் உனக்கு லாபம் கிடையாது. மேலும் நானோ சிறிய வீரனாவேன். நீ உன்னை போல் இருக்கும் பெரிய வீரனுடன் சென்று போர் புரி. உன் வீரத்திற்கு இது இழிவுபடுத்தும் செயலாகும் என்னை வதைப்பதால் என்று உரைத்தார். பிறகு போர் புரிய வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன் உங்களோடு என்று தன் வில்லை கொடுத்தார். மேலும் அர்ஜுனன் கொடுத்த வில்லை அதை உடைத்து போட்டுவிட்டு, அன்பு அர்ஜுனா, என் வில் தான் உடைந்து விட்டதே என்று நக்கலாக பதில் அளித்தார். பின்பு வாளை கொடுத்தார் அர்ஜுனர். அதையும் உடைத்து போட்டுவிட்டு, என் வாள் தான் உடைந்து விட்டதே என அல்வேறு அஸ்திரத்தையும் உடைத்துவிட்டு, நான் நிராயுதபாணி, என்னை தாக்கக்கூடாது என்றார். பின்பு கோபம் கொண்ட அர்ஜுனன் சகுனியை சிறைபிடித்து ஒரு இடத்தில் அமர வைத்தார். பின்பு தன் பானங்களால் சகுனியை காயமாக்கினார். அப்பொழுது உயிர் பயத்தில் சகுனி கத்தினார், அன்பு மருமகனே துரியோதனா, என்னை ரட்சிப்பாயாக மருமகனே என்று. அப்பொழுது சகுனியின் குரலை கேட்டு துரியோதனன் அங்கு ஓடி வந்தார். பின்பு அர்ஜுனுடன் போர் புரிந்தார். பல்வேறு பாறைகளையும் பல்வேறு சக்கரத்தையும் எடுத்து அர்ஜுனன் மீது வீசினார். அதை அர்ஜுனன் உடைத்து விட்டான். பின்பு அர்ஜுனன் பல்வேறு அஸ்திரங்களை துரியோதனன் மீது செலுத்தினான். அந்த அஸ்திரத்தை அனைத்தையும் தவிர்த்துவிட்டு அர்ஜுனனையும் வீழ்த்தினார் துரியோதனன். எனவே அந்த வஜ்ர தேகத்திற்கு முன்னால் அந்த அஸ்திரம் எதுவும் செல்லுபடியாகவில்லை. எனவே அங்கிருந்து தப்பித்து வேறு திசைக்கு சென்றான். பின்பு நகுலுடன் போர் புரிய தயாரானார். நகுலன் உரைத்தான், இன்று நான் உனக்கு 2 வாய்ப்பை வழங்குகிறேன் காந்தார அரசே. ஒன்று, இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் என் கையால் மடிந்து விடுங்கள் என்றார். நான் ஓடியே விடுகிறேன் என்று உரைத்து கொண்டு அங்கிருந்து ஓட தயாரானார். அப்பொழுது பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை சுற்றி வளைத்தனர். அனைவரும் முன்னிலையும் நான் நிராயுதபாணி, என்னை தாக்கக்கூடாது என்று உரைத்து கொண்டே அனைவரையும் சமாளித்தார். அப்பொழுது பாண்டவர்கள் 5 சேர்ந்து அவர்களை தாக்கினர். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் துரியோதனன் அவர்களை காப்பாற்றவில்லை என்று. துரியோதனை வேறு திசைக்கு அழைத்து சென்று பீமன் தனியாக போர் புரிய வைத்தான். அவன் பீமனை சென்று போர் புரியும் போது அனைத்து பாண்டவர்களும் தாக்கினர். அனைத்து பாண்டவர்களுடன் போர் புரியும் போது பீமன் வேறு திசைக்கு அழை சென்றார். இவ்வாறு மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே தன் மாமனான சகுனியை காப்பாற்ற முடியவில்லை. பாண்டவர்கள் அவரை அலைக்கழித்துக் கொண்டே இருந்தார்கள். புது போர்க்களத்திலிருந்து தப்பித்து ஓடினார் சகுனி. எனவே சகாதேவன் கையில் அகப்பட்டார். சகாதேவன் ஒன்று உரைத்தார். மேலும் சகாதேவன் சாஸ்திரத்தில் பெரும் ஞானி ஆவார். இவை சாஸ்திரத்தில் சிறந்த சகாதேவன் சகுனியின் மன ஓட்டத்தை அறிந்தார். எனவே சகுனியின் மன ஓட்டம் யாதென்றால், சிறு வயதிலிருந்தே சகுனிக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவமும் மற்றும் துன்பமான வாழ்க்கையே இதற்கு காரணமாகும். இந்த கசப்பான அனுபவமும் துன்பமான வாழ்க்கையுமே அவரை இவ்வாறு சதி செயல் புரிய வைப்பதற்கு காரணமாக இருந்தது. அது என்னவென்றால் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. எனவே தன் குடும்பத்தை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொன்ற, மேலும் தன் தங்கை வாழ்க்கையை சிதைத்த குருவம்சத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் சகுனி. மேலும் தன் தந்தைக்கு கொடுத்த சத்திய வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு அவர் சதி செயல் புரிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சகுனியை பார்த்து பாராட்டியிருக்கிறார். சகுனி போன்ற ஒரு நல்ல மனிதனும் கிடையாது, அதே போல சகுனியை போன்ற ஒரு கொடூரமானவனும் கிடையாது என்று. நல்ல மனிதன் என்றால் தன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய, மேலும் தன் குடும்பத்தை அழித்த பீஷ்மரை பழி தீர்க்க வேண்டும் என்ற
நோக்கில்தான் அவர் இவ்வாறு செய்தார். மேலும் பெரும் பலசாலியான, மேலும் பல சாஸ்திரங்களை உடைய, மேலும் பல வீரர்களை கொன்ற மகாரதியான பீஷ்மரை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்று உணர்ந்தும் அவரை போரில் வீழ்த்த வேண்டும், மேலும் தன் மதி நுட்பத்தாலே அவரை வெற்றி கண்ட வேண்டும் என்று எண்ணிய சகுனியே சிறந்தவர் என்று உரைத்தார். தந்தைக்கு கொடுத்த வாக்கினாலும் குரு வம்சத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவே அவர் இவ்வாறு செய்தார் என்று கிருஷ்ணர் உரைத்தார். அவர் சுய வாழ்க்கையை தவிர்த்து பொதுநலம் கருதியே அவர் அதை செய்திருந்தால் அவர் என்னை விட சிறப்பான மதிநுட்பம் கொண்டவர், மேலும் சிறந்த சாணக்கியன் என்று பலரால் போற்றப்பட்டிருப்பார். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அதற்கு காரணமே அவர் வாழ்வில் நடந்த பல கசப்பான சம்பவங்களே அவர் இவ்வாறு தீய வாழ்க்கைக்கு எடுத்து சென்று விட்டது. இதற்கு முழு காரணமும் பீஷ்மரையே சேரும் என்று உரைத்தார் கிருஷ்ணர். அவர் செய்தது பெரும் பாவம்தான். அந்த செயலுக்கான தண்டனையை போரில் அனுபவித்து விடுவார் என்று கணித்தார் கிருஷ்ணர். மேலும் கிருஷ்ணனின் கூற்றை நாம் இப்பொழுது கண்டோம். மேலும் கிருஷ்ணனின் கூற்று யாதென்றால், தன்னை விட மேலும் தனக்கு நிகரான ஒரு ராஜதந்திரி, மேலும் மதிநுட்பம் கொண்ட ஒரு மன்னன், மேலும் சிறந்த சாணக்கியன் என்ற பெருமை சகுனியை சாரும் என்று கிருஷ்ணரை ஒப்புக்கொண்டு விட்டார். இவை சகுனிக்கு கிடைத்த பெரும் வெற்றிதான். மேலும் பீஷ்மரை வீழ்த்தியதும் சகுனியின் செயல்தான். சகுனி அதிலும் வெற்றி பெற்றார். சகுனியின் மன ஓட்டம் யாதென்றால், பீஷ்மரை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே குரு வம்சத்துடன் இணைந்து, அதாவது துரியோதனன் தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு அவனுக்கு துணை புரியும் அனைத்து சகோதரர்களையும் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு அனைத்து நாட்டு மன்னர்களுடன் நட்பு பாராட்டி தன் வசம் இழுத்துவிட்டு பாண்டவர்களுக்கு எதிராக பல்வேறு வீரர்களை திரட்டி போர் செய்ய தயாரானார். ஆனால் அவரது லட்சியம் பாண்டவர்களை வீழ்த்துவது அல்ல, குரு வம்சத்தை வீழ்த்துவது. அவர் லட்சியம் நிறைவேறிவிட்டது. பீஷ்மர் இறந்து கிடக்கும், அதாவது மரணப்படுக்கையிலும் கிடக்கும் காட்சியை கண்டுவிட்டார். தந்தைக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறிவிட்டது. அவர் லட்சியத்தில் அவர் வெற்றிதான் பெற்றார். அவர் சிறு வயதிலிருந்தே பாண்டவர்களுக்கு செய்த சதியானது ஒவ்வொன்றாக அவர் மனதில் வந்தது. முதலாவதாக, பாண்டவர்கள் வனவாசத்திலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு வரும்பொழுது அவர்கள் உன் எதிரிகள் அல்ல, மேலும் உன் சகோதரர்கள் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் சகோதரர்களுடன் நட்பு பாராட்டுதல் வேண்டும் என்று உரைத்திருக்க வேண்டும். அவர் செய்யவில்லை. பாண்டவர்களுக்கு எதிராக வன்மத்தை மட்டும் செலுத்தினார் துரியோதனனுக்கு. எனவே துரியோதனன் மனமானது பாண்டவர்கள் எதிரியாகவே கருதிவிட்டது. மேலும் துரியோதனனுடன் இணைந்து பல்வேறு சதித்திட்டம் தீட்டினார். பீமனுக்கு விஷம் அளித்தார் உணவில். அதை செய்ததும் சகுனியே. பிறகு அரக்கு மாளிகையில் 5 பாண்டவர்களையும் தீக்கிரைக்க ஆக வேண்டும் என்பதற்காகவே அரக்கு மாளிகையை அமைத்து பாண்டவர்களை அதில் போக சொன்னார். எனவே அதுவும் சகுனி திட்டம்தான். மேலும் ராஜசூய யாகம் தடைபெற வேண்டும் என்பதற்காகவே தக்ஷகனை அனுப்பி 1000 பசுக்களை களவாட வேண்டும் என்று திட்டம் தீட்டியதும் சகுனிதான். பின்பு வனவாசத்தில் பல்வேறு சூழ்ச்சிகளை சகுனி செய்தார். இப்பொழுதும் கூட சூழ்ச்சி செய்கிறார், பாண்டவர்கள் தோற்க வேண்டும் என்று. இறுதியாக பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்து தன் நாட்டையும் தன் செல்வத்தையும் அபகரித்தார். மேலும் பாஞ்சாலிக்கு அவமானத்தை தேடித்தந்தார். இந்த பாவச் செயலானது சகுனி செய்த செயலாகும் என்று உணர்ந்தார் சகுனியே. நாம் செயல் செய்தல் மட்டுமே பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு எதிராக திரும்புவார்கள், பீஷ்மரும் அழிவார் என்று செய்ததே இந்த செயலாகும். எனவே நாம் பாவ செயல் செய்கிறோம் என்று உணர்ந்து கொண்டும் தன் குடும்ப மரணத்திற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து பாவத்தையும் துச்சமாக கருதி தன் உயிரை போனாலும் என்று கருதி அனைத்தையும் செய்தார். மேலும் சகுனியானவர் வயதானவர், மேலும் ஒரு கால் ஊனம் உள்ளவர். அவர் அந்த காலை வைத்து நடக்கும் பொழுது தன் தந்தைக்கு கொடுத்த சத்திய வாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் செய்தார். அந்த ஊனம் காலானது அவருக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. பீஷ்மரை பழித்திருக்க வேண்டும் ஆகும். மேலும் தன் குடும்பத்தை அழித்த பீஷ்மரை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்தாலும் சரியே என்று உணர்ந்தார். சகாதேவன் சகுனியின் மன ஓட்டத்தை முழுமையாக அறிந்தான். இங்கே பாருங்கள் காந்தார அரசை, உங்களுக்கு நாங்கள் உயிர் பிச்சை வழங்குகின்றோம். இங்கிருந்து சென்று விடுங்கள். உங்கள் காந்தார நாட்டை சென்று நீங்கள் ஆட்சி புரியுங்கள் சிறப்பாக. மேலும் உங்கள் பழி உணர்ச்சி தான் தீர்ந்து விட்டது என்று உரைத்தார். உங்கள் பழி உணர்ச்சிக்காக பீஷ்மர் மேலும் குரு வம்சத்தினர் பல்நாட்டு மன்னர்கள் இறந்து விட்டார்கள். உங்கள் பகையும் வன்மமும் உங்கள் குடும்ப அழிவிற்காக அனைத்தும் முடிந்து விட்டது. அதன் பிறகு நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று உரைத்தான் சகாதேவன். மேலும் சகுனியானவன் தான் செய்தது பெரும் அதர்மம் என்று உணர்ந்து கொண்டு போரில் இருப்பதே மேல் என்று உணர்ந்தால், போரில் இருந்தால் நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம், சொர்க்க பிராப்தியானது நமக்கு கிடைக்கும். போரில் இறக்கவில்லை என்றால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று உணர்ந்து கொண்டு போரில் இறக்க தயாரானார். அப்பொழுது சகாதேவன் இரு வாய்ப்பை வழங்கினார். உங்களுக்கு எளிதாக மரணிக்க வேண்டுமா, அல்ல என்றால் சிறிது சிறிதாக மரணிக்க வேண்டுமா என்று. முதலில் சூதாடுவோம் நாம் அனைவரும் சேர்ந்து, அதாவது நீங்களும் வாசுதேவரும் விளையாடுங்கள். உங்கள் பகடை கொண்டு அல்ல, நாங்கள் ஒரு பகடையை வழங்குகிறோம். 5 முறை விளையாடுவோம். ஒவ்வொரு முறை நீங்கள் தோற்றால் உங்கள் அங்கங்கள் ஒவ்வொன்றாக கொய்யப்படும், அதாவது கைகள் கால்கள் தனித்தனியாக என்று. நாங்கள் தோற்க நாங்களில் ஒவ்வொருவராக உங்களுக்கு சரணடைந்து விடுகிறோம். காலம் உள்ளவரை உங்களுக்கு சேவை புரிகிறோம் என்றார். எனவே பல்வேறு துன்பங்களை அனுபவித்த சகுனியானவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை விட ஒரேடியாக இறப்பதை மேல் என்று உணர்ந்து கொண்டு போருக்கு தயாரானார். மேலும் சகாதேவன் விடுத்த அறைகூவலுக்கு தயாரானார். சகாதேவனுக்கும் சகுனியானுக்கும் போர் நடக்க தயாராக இருந்தது. இருவரும் வாழ்வீச்சில் போர் புரிந்தார்கள். இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தார்கள். ஆனால் சகுனி வயதானவர், ஒரு காலம் ஊனம் உடையவர் என்பதால் போரில்
தாக்குப்பிடிக்க முடியவில்லை. எனவே சகுனியை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மகன் இருவரும் வந்தார்கள், உலுகனும் சலுகனும். எனவே சகுலன் என்ற மகனை நகுலன் கொன்றுவிட்டான். பின்பு உலுகன் என்ற மகனை சகாதேவன் கொன்றுவிட்டான். எனவே தன் மகன் இருவரும் தன் கண்முன்னே கொல்லப்பட்டதை கண்டு பெரும் சோகத்திற்கு ஆளானார். ஏற்கனவே 8 மகன்களை இழந்து விட்டான் போரில். எஞ்சியிருக்கும் 2 மகன்களும் பாண்டவர்கள் வதைத்து விட்டனர் என்று கோபம் கொண்டு சகாதேவனை தாக்க வாளை ஓங்கினார். அப்பொழுது கோபம் கொண்ட சகாதேவர் தன் கோடாரியினால் சகுனியின் நெஞ்சை கொத்தி கொன்றார். சகுனி மண்ணில் சாய்ந்து விட்டார். எனவே சகுனி இருந்த செய்தியானது துரியோதனுக்கு எட்டியது. துரியோதன் விரைவாக வந்து சகுனியை காப்பாற்ற வந்தான். பொழுது மரண படுக்கையிலும் சகுனி துரியோதனுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதற்காகவே ஒன்று உரைத்தானே, ரௌத்ரம் கொள்ளாதே துரியோதனா, உன் சக்தியை பெருக்கிக் கொள், நீ சற்று களைப்பாக இருப்பாய். பாண்டவருடன் போர் புரிய தயாராக இருக்க வேண்டும் என்றால் நீ அருகில் உள்ள குளத்திற்கு சென்று ஜல தியானம் செய். அவ்வாறு நீ ஜல தியானம் செய்தால் உன் சக்தியானது பன்மடங்கு பெருகும், உன் அசுர பலகம் பெருகும் என்று உரைத்தான். அப்பொழுது துரியோதனன் பெரும் சோகத்துடன் இருந்தான். நான் தாய் தந்தை உடன் இருப்பதை விட உங்களுடன் தான் அதிக நேரம் செலவழித்தேன், என்னை விட்டு சென்று விட்டீர்களே என்று. போரில் அனைவரையும் இழந்து விட்டேன், இறுதியாக உங்களையும் இழந்து விட்டேன் என்று சோகத்தில் இருந்தான். எனவே பாண்டவர்கள் அனைவருக்கும் அறைகோல் விடுத்துவிட்டு நான் அங்கு சென்று தியானித்து பிறகு வந்து உங்களுடன் போர் செய்கிறேன் என்று குலத்திற்கு சென்று தியானம் செய்ய தயாராக இருந்தான். தியானம் செய்து வந்துவிட்டு உங்கள் ஐவரையும் வெற்றி கண்டு விடுகிறேன் என்று உரைத்து கொண்டே தியானம் செய்ய குலத்திற்கு சென்றான். ஆனால் சகுனி இறந்து விட்டான். சகுனி போரில் இருந்தாலும் வெற்றிதான் பெற்றார். அவர் கிருஷ்ணனுக்கு இணையான ராஜதந்திரி என்ற பெயர் பெற்றார். கிருஷ்ணனுக்கே அவருக்கு புகழை சூட்டினார். மேலும் சகுனியின் எண்ணம் பாண்டவர்களை கொல்வது கிடையவே கிடையாது. அவர்கள் எண்ணம் என்னவென்றால் குருவம்சம் கூண்டோடு அழிய வேண்டும் என்பதே. எனவே அதை அழித்து விட்டார். ஈஸ்மரையும் அழித்து விட்டார். தன் ஒரு குடும்பத்திற்காக பல்நாட்டு மன்னர்களையும் வெற்றி கண்டு விட்டார். இதுவே சகுனியின் வெற்றியாகும். பாரத போரில் வெற்றி பெற்றவர்கள் பாண்டவர்கள் கிடையாது, அர்ஜுனன் கிடையாது, சகுனியே ஆவார். உண்மையான கதாநாயகனும் சகுனியே ஆவார். இதுவே சகுனியின் கதையாகும். சகுனியின் மறைக்கப்பட்ட உண்மை என்று ஒன்று உள்ளது. அதை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணரே செய்வார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம்.